வெல்கம் டு ESL Anime 7. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா சோல் லேண்ட் தான் பார்க்க போறோம். சோல் லேண்ட்ல ஒரு சிலர் வந்து தலைவா இது ஒரு மாரி மிஸ்டேக்கா தெரியுற மாரி ஃபீல் ஆகுது அப்படின்ற மாரி சொல்றீங்க. பட் இருந்தாலும் அத வந்து ஒரு 2 பேர் சொல்றீங்க. நீங்க முடிஞ்ச அளவுக்கு என்ன மிஸ்டேக்கோ அப்படின்றத என்கிட்ட சொல்லுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு திருத்திக்கிறேன். அப்புறம் வந்து நீங்க மிஸ்டேக்னு சொல்றீங்களா? நான் போயிட்டு அத போய் சப்டைட்டில்ல போய் படிக்கவே ரீட் பண்றதுக்கு எனக்கு அதுக்கும் இன்னொரு 1/2 அன் ஹவர் எடுத்துக்குது. கொஞ்சம் பாத்துக்கங்க. ஏன்னா மிஸ்டேக் என்னதுன்னு நீங்க சொல்லிடணும். நான் போய் பார்த்தா மிஸ்டேக் தெரிஞ்ச மாரி எனக்கு ஃபீல் ஆகல. அப்புறம் வந்து நீங்க வந்து ஃபியூச்சர்ஸ்ல இருக்க எல்லா சீன்ஸையும் பார்த்திருப்பீங்க. அதனால வந்து போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. வேற ஏதாவது சேனல்ஸ்ல பாத்தீங்கன்னா அதையும் சொல்லிடுறேன். அவங்க வந்து அனிமேல இல்லாத காமிக்கையும் சொல்லியிருக்காரு. அதனால ஒரு சில விஷயத்தை எக்ஸ்ட்ரா தான் பேசியிருப்பாரு. நம்ம சேனல்ல அந்த விஷயம் வராது. ஏன்னா வந்து நான் வந்து அனிமேக்குள்ள இருக்கிற கண்டென்ட்டை மட்டும் தான் பேச போறேன். ஏன்னா வந்து வெளி கண்டென்ட் பேசினா ஒரு சிலருக்கு பிடிக்காது. அதனால வந்து அனிமேக்குள்ள இருக்கிற கண்டென்ட் மட்டும் தான் காமிக் பேச போறது. அதனால வந்து கொஞ்சம் அதுக்கும் இதுக்கும் கம்பைன் இல்லாத மாதிரி தெரியாது. ஆனா வந்து என்ன விஷயம்னா புது புது விஷயங்கள் காமிக்ல இருக்கிற ஒரு சில விஷயங்கள் இருக்காது. நான் முடிஞ்ச அளவுக்கு நானும் வந்து எல்லாத்தையும் பார்த்திருக்கேன். ஒரு சில இடத்துல முக்கியமான டீடைல்ஸ் இருக்குல்ல அது மட்டும் சொல்றேன். ஏன்னா வந்து நம்ம அனிமேக்கு தேவையானது மட்டும் தான் நான் சொல்ல போறேன். காமிக்ன்றது அப்புறம் தனியா பார்த்துப்போம். அதுவும் சும்மாலாம் சொல்லல. ஏன்னா காமிக்ல வந்து அனிமேல இல்லாத நிறைய சீன்ஸ் இருக்கும் அப்படின்றத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து காமிக் நல்லா தான் இருக்கு. சோல் லேண்ட் 2 காமிக்லாம் போயிட்டு தான் இருக்கு ஆன்கோயிங்ல. முடிஞ்ச அளவுக்கு இதை முடிப்போம். அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் பார்த்துப்போம். இப்போதைக்கே என்னால எல்லாத்தையுமே தலையில கட்டிக்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னா நிறைய விஷயங்கள் இன்னும் பெண்டிங்லேயே வச்சிருக்கேன். நான் எப்பதான் அதெல்லாம் முடிக்க போறேன்னு தெரியல. ரொம்ப டைம்லாம் இல்ல. வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்காம டைரக்டா எபிசோட் குள்ள போவோம். போன எபிசோடோட லாஸ்டா நம்ம என்ன பார்த்திருப்போம்னா ஹீரோவுக்கும் வூக்கும் 5 வருஷம் டிஃபரெண்ட் ஆயிடுச்சு. அதாவது வந்து இப்ப சின்ன பசங்கல இருந்து பெரியவங்களா மாறிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே 2 ரிங் ஆட் பண்ணிருக்காங்க. ரிங்ஸை பத்தி அப்புறமா பார்த்துப்போம். டைரக்டா இன்னைக்கு எபிசோட் குள்ள போவோம். எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோ ஃபைட் பண்ண தயாராகுமா அப்படின்னு மாதிரி நின்னுக்கிட்டு இருக்கும்போது மூபாயும் சரி ஓகே அப்படின்ற அந்த இடத்துல அட்டாக் பண்ண வரும்போது ஹீரோ ஜேடன் யூஸ் பண்ணி தடுத்துக்கிட்டு இருக்கேன். மூபாயோட ஸ்ட்ரென்த் அந்த இடத்துக்குள்ள கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஹீரோ பின்னாக்கி தள்ள விட்டுறான். 2 பேருமே பேக் ஆகுறாங்க. அந்த பொண்ணுங்களா பார்த்து நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கு. எதிர்பார்த்ததை விட உன்னோட பாடி ஸ்ட்ரென்த்னால தானே இருக்கு அப்படின்னு அட்டாக் பண்ண வரும்போது இருக்கப்பா இன்னும் கொஞ்சம் முழுசா பாருங்க அப்படின்னு வரும்போது யாரை கண்ட்ரோல் பண்ணி ஹீரோ கிட்ட இழுக்க எனக்கு என்னைய கண்ட்ரோல் பண்ணி இழுக்க ட்ரை பண்றான் அப்படின்ட்டு மூபாய் அந்த இடத்துல தப்பிச்சு ஹீரோக்கு பின்னாடி போக ஹீரோ அந்த இடத்துல கோஸ்ட் மூவ் யூஸ் பண்ணி பயங்கர வேகத்துல வந்து ஒரு அட்டாக் நல்ல ஜோலி முடிஞ்சிச்சுறான்னு நினைச்சேன் அப்படின்ட்டு அந்த இடத்துல மூபாய் நினைச்சிட்டு ஹீரோ அட்டாக் பண்றான். வந்த நொடியில திரும்பி யாரை கண்ட்ரோல் பண்ணி ஹீரோ அந்த இடத்துல மூபாயை பிடிச்சி வீசி எறிஞ்சிராரு. இவன் என்ன தொட கூட விட மாட்டான் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல மூபாய் திணறிக்கிட்டு பின்னாடி போய் நின்னுக்கிட்டு இருக்கா. இவனை ஈஸியா முடிச்சலாம் நினைச்சேன் அப்படின்னு மாதிரி அந்த இடத்துல மூபாய் கொஞ்சம் கோவப்பட்டு இருக்கும்போது எல்லாருமே வாயை பொழுந்துகிட்டு இருக்காங்க. ஊவா கொஞ்சம் மூடுவா தம்பி அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வாயை மூடிட்டு ஹீரோவை பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன போதுமா இல்ல ஃபைட் இன்னும் பண்ணணும்னு ஆசைப்படுறியா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவ்வளவு சீக்கிரத்துல முடிச்சிட மாட்டேன். பாடி ஸ்ட்ரென்த் உண்மையை சொல்லணும்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. பட் இருந்தாலும் மார்ஷியல் சோல்னு வரும்போது யாருன்றதே உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஒயிட் டைகர் வெளியே வரட்டும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல மூபாய் சொன்ன அடுத்த நிமிஷமே அவனோட அந்த மார்ஷியல் சோல் வெளியே வர ஆரம்பிக்குது. இந்த இடத்துல மூபாயோட ஒயிட் டைகர் வந்துகிட்டு இருக்க. டைகர் இனத்திலே மூபாயோட டைகர் தான் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆனது. மூபாயோட பேக்ரவுண்ட பத்தி எதுவும் சொல்லல. பட் இருந்தாலும் மூபாயோட அந்த டைகர் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆனது. பீஸ்ட் டைப்ல இது ரொம்பவே ஸ்ட்ராங் ஆன ஒன்று. அந்த இடத்துல ஹீரோ பார்த்துட்டு என்னது 1000 வருஷம் பழமையான ரிங் யூஸ் பண்ணிருக்கானா மூபாய் பரவாயில்ல 30வது லெவல் ரீச் பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன லெவல் 37 வஜ்ரா டைகர் அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள நின்னுகிட்டு இருக்கு. அந்த பசங்க எல்லாருமே சுத்தி இருக்கவங்க பயந்துகிட்டு இருக்கானுங்க. நீங்க காட்டின வேடிக்கை நல்லா தான் இருக்கு அப்படின்ட்டு ஹீரோ அந்த இடத்துக்குள்ள அவனோட அந்த ப்ளூ சில்வர் பிளான்ட்டை வெளியெடுத்து வர ஆரம்பிக்க அந்த இடத்துக்குள்ள டாடூரா ஸ்னேக்கும் பயங்கரமா வந்து நின்னுகிட்டு இருக்கு. ஹீரோவோட அந்த ப்ளூ சில்வர் பிளான்ட் லெவல் 29 ப்ளூ சில்வர் பிளான்ட் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு கண்ட்ரோலிங் டைப்ன்ற மாதிரி சொல்ல இது ப்ளூ சில்வர் பிளான்ட்டா நக்கலா பாக்குறத நிறுத்து. அதுவும் மார்ஷல் சோல் தான் சொல்லிக்கிட்டு இருக்கா ஹீரோ. உலகத்துல வேஸ்ட் மார்ஷல் சோல் அப்படின்னு எதுவும் இல்ல. மார்ஷல் சோலை யூஸ் பண்றவங்க தான் வேஸ்ட் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. மார்ஷல் சோல் யூஸ் பண்றவங்களா சரி ஓகே எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ என்னதான் அப்படி பண்றன்னு பாக்குறேன். உன்னோடது கண்ட்ரோலிங் டைப் தானே என்னோடது அட்டாக்கிங் டைப். உனக்கு உண்மையான மார்ஷல் சோல்ஸோட டிஃபரன்சியேஷன் என்னன்றதை நான் உனக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. உள்ளுக்குள்ளார எல்லாரும் பயங்கரமா நடுங்கிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய சம்பவம் இருக்கு போல. போங்கடா சாமிங்களா இன்னைக்கு இந்த இடமே உடைய போகுது அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள எல்லாருமே பெரிய பெரிய ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கிற இடத்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. 2 பேரும் கொஞ்ச நேரம் அமைதியாவே இருக்கா. திடீர்னு அந்த இடத்துக்குள்ள மூபாய் ஜம்ப் பண்ணி ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக வந்துகிட்டு இருக்கான். கரெக்டா ஹீரோ அந்த இடத்துல கோஸ்ட் மூவ் யூஸ் பண்ணிட்டு பயங்கர வேகத்துல மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல மூபாய் அட்டாக் பண்ண ட்ரை பண்றான். பட் இருந்தாலும் மூபாயால ஹீரோவை தொடக்கூட முடியல. பின்னாடி மூவ் ஆன ஹீரோ ப்ளூ சில்வர் பிளான்ட் யூஸ் பண்ண அசால்ட்டா அந்த இடத்துல மூபாய் ஹீரோவையும் சேர்த்து அட்டாக் பண்ண வர ஹீரோ திரும்ப அந்த இடத்துல தப்பிச்சிரா. பின்னாடி போயிட்டு திரும்பி வெயின்ஸ் யூஸ் பண்ணி லாக் பண்றாரு. இந்த மாதிரியான மட்டமானதுனால என்ன ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல மூபாயால அதை கொஞ்சம் கூட கீரல் பண்ண முடியல. ஏன்னா இது இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ திரும்ப அட்டாக் பண்ண அந்த இடத்துல மூபாய் அவனோட செகண்ட் ஸ்கில் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனோட பவர்ஸ் மூலமா அந்த இடத்துல பேரியர் மாதிரி உருவாக அந்த பேரியரை தாண்டி நம்ம ப்ளூ சில்வர் பிளான்ட்டால போக முடியல. கொஞ்சம் நடக்குது அதிர்ச்சியோட தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கும்போது மூபாய் சிரிச்சுக்கிட்டு இருக்க. திரும்பி செகண்ட் சோல்டிங் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். டைகர் லேசர் பீம் அட்டாக்னு சொன்ன அடுத்த நிமிஷம் அந்த இடத்துல ஒரு எனர்ஜி போயிட்டு இருக்கிற எல்லாத்தையுமே டெஸ்ட்ராய் பண்ணி விட அவள சாதாரணமான கண்ட்ரோலிங் டைப்ல இருந்து ப்ளூ சில்வர் பிளான்ட் யூஸ் பண்ணிட்டு நீ இந்த அளவுக்கு அட்டாக் பண்ணிருக்கல. எனக்கு இதை நினைச்சாவே கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. நினைச்சதை விடவே உண்மையிலே நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோட ப்ளூ சில்வர் பிளான்ட் எல்லாமே மறைஞ்சிக்கிட்டு இருக்க. என்ன டேங்க்ஸ் போட்டி இதோட முடிச்சுப்போமா
என்ன அவ்வளவு சீக்கிரத்துல முடிஞ்சிட நினைக்கிறேன்னு சொன்ன அடுத்த நிமிஷமே ப்ளூ சூலர் பிளான்ட் அவனோட உடம்புக்குள்ள போக சுத்தி இருந்து எக்கச்சக்கமான ப்ளூ சூலர் பிளான்ட் மூபாய் அந்த இடத்துல கட்டி போட ஆரம்பிக்குது. ப்ளூ சூலர் பிளான்ட் உடஞ்சிச்சுல அந்த இடத்துக்குள்ள இந்த செதில்கள் தான் இப்படி ஒரு பெரிய வெயின்ஸா மாறி வந்திருக்கு. அந்த அளவுக்கு சிம்பிளா நடந்துன்னு நினைக்காத. ஏன்னா எனக்கும் நிறைய விஷயங்கள் தெரியும். என்னோட ப்ளூ சூலர் பிளான்ட்ல பாய்சன் எஃபெக்ட் இருக்கு. உனக்கே தெரியும் நினைக்கிறேன். நீ பேரலைஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சிருக்கும். என்னோட வெயின்ஸ் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காவும் இருக்கும், பாய்சனும் இருக்கும். அதனால தப்பிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்ரிஷியேட் யூ. நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை நீ கொடுத்துட்டேன். இருந்தாலும் இந்த இடத்துக்குள்ள நீ ஒரு விஷயத்தை மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு மொத்தம் 2 ரிங்கா இல்ல 3 ரிங்கா? நான் 2 ரிங்கா இருந்தது நான் எப்பவோ தோத்துருப்பேன். பட் இருந்தாலும் என்கிட்ட இப்ப 3வது ரிங்கும் இருக்குன்றத ஞாபகம் வச்சுக்க. இப்ப நான் உனக்கு அதை காமிக்கிறேன். ஒயிட் டைகர் வஜ்ரா மூட் ஆக்டிவேட்னு சொல்ல அடுத்த நிமிஷமா அந்த இடத்துக்குள்ள மூபாயோட உடம்பு சுத்தி எக்கச்சக்கமான எனர்ஜி லைட் மாதிரி வெளியே வர ஆரம்பிக்குது. ஹீரோ அட்டாக்க தடுக்கிறதுக்காக அந்த இடத்துக்குள்ள டிஃபென்ஸ் மூட்ல இருக்கிற அந்த நொடியில அந்த இடத்துல வஜ்ரா டைகரோட பவர்ஸ் மொத்தமா ரிலீஸ் பண்ண அடுத்த நிமிஷமா வெயின்ஸ் பறக்கிறது மட்டும் இல்லாம ஹீரோவை பறந்து போயிட்டு அந்த அடி வாங்கி கீழே விழுகிறாரு. வஜ்ரா டைகரோட பவரால அந்த இடத்துக்குள்ள இருந்த எல்லா பொருட்களுமே தூக்கி அடிக்கப்படுது. ஹீரோவை கொஞ்சம் அதிர்ச்சியோட பாத்துக்கிட்டு இருக்கான். இந்த வஜ்ரா மூடு உண்மையிலே ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. இதை எதிர்த்து போராடுறது கஷ்டம் தான் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஹீரோவை தூக்க வந்துகிட்டு இருக்க. டேங்க்சன் மேலே கை வைக்கிறேன்னு அட்டாக் பண்ண போகும்போது ஹீரோ அந்த இடத்துல வேணாம் அப்படின்னு தடுத்து நிறுத்துறாரு. டேங்க்சன் உனக்கு மார்ஷல் சோர்ஸோட டிஃபரன்ஷியேஷன் தெரியலன்னு நினைக்கிறேன். நான் கண்ட்ரோலிங் டைப் இல்ல, நான் முதல்ல அட்டாக்கிங் டைப். அதை நல்லா புரிஞ்சுக்க உனக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்ட்ரோலிங் டைப்புக்கும் அட்டாக்கிங் டைப்புக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு பெரிய டிஃபரன்ஸ் அந்த ப்ளூ சூலர் பிளான்ட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த் அப்புறம் மற்றது எல்லாமே என்னால வஜ்ரா மூட் ஆக்டிவேட் பண்ணலாம் சமாளிச்சிருக்க முடியாது. அது மட்டும் இல்லாம என்னோட வஜ்ரா மூட் வந்து இன்னும் ½ hour நிற்கும். அதுக்கப்புறம் நான் வஜ்ரா மூடுக்கு வந்துட்டேன். அவங்க 2 பேராலையும் என்ன சமாளிக்க முடியாது. என்ன ரீசன்னா என்னோட பவர்ஸ் 2 மடங்கு அதிகரிக்கும். உன்னோட ப்ளூ சூலர் பிளான்ட் உண்மையில என்ன ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்திருச்சு. அது மட்டும் இல்லாம நான் 2 ரிங்கா இருந்தா ஆல்ரெடி உங்ககிட்ட தோத்துட்டேன். இப்போ என்கிட்ட 3 ரிங் இருக்கிறதுனால நீ தோத்துருக்க. அப்புறம் நீ இந்த மார்ஷல் சோல்ஸோட டிஃபரன்ஸ் எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்க. எப்பவுமே பீஸ்ட் மார்ஷல் சோல் அட்டாக்கிங்ல மேல தான் இருப்பாங்க. சரி ஏதோ எனக்கு சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் ஆச்சு. அதனால இந்த ரூமை நீங்க எடுத்துக்கங்க அப்படின்னு மாதிரி அந்த இடத்துல மூபாய் அமைதியா நின்னுட்டு சீக்கிரத்துல நம்ம 2 பேரும் மீட் பண்ணுவோம் நான் நம்பர் அப்படின்னு மாதிரி அந்த இடத்துல சொல்லிட்டு செக் 7ல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் பண்ணாங்கன்னா டேய் மூபாய் அப்படின்ற அந்த வார்த்தையை சொல்லு பார்த்துப்பாங்க எல்லாரும். கூடவே வஜ்ரா டைகர்னு சொன்னா எல்லாரும் மிரண்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மாதிரி அந்த இடத்துல மூபாய் சொல்லிட்டு கிளம்ப. நாங்க எப்போ அந்த இடத்துக்கு வரணும் உங்ககிட்ட சொன்னா உனக்கு ப்ராப்ளம் தெரியும் அப்படின்னு மாதிரி அந்த இடத்துல கத்திக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் தெரியும் அப்படின்னு மாதிரி அந்த இடத்துல மூபாய் கண்டுக்காம போய்கிட்டு இருக்கான். டேங்க்சன் அவங்ககிட்ட மட்டும் தயவு செஞ்சு நீ செக் 7க்கு போயிட்டுனா ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்காத. அவனோட கேரக்டரே சரியில்லை. அப்புறம் நம்ம ஸ்கூல்ல நான் தான் உனக்கு பாஸா இருந்தேன். அதனால நான் சொல்ற வார்த்தையை மீறத வச்சுக்காத சரியா? உனக்கு ஏதாவது காயம் ஏற்பட்டிருக்கா அப்படின்னு மாதிரி அந்த இடத்துல கேட்டுக்கிட்டு இருக்கேன். அம்மா ஏதோ பெரிய பொண்ணு மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, என்னாச்சு உனக்கு? வா நம்ம ரூமுக்கு போவோம் அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள ஹீரோ 2 தட்டு சீக்கிரமா கே எடுத்து கொடுங்க அப்படின்னு மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவனும் இருங்க அப்படின்னு மாதிரி அந்த இடத்துல எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு அவன் அந்த அளவுக்கு பேடா தெரியல. ஃபைட் எல்லாம் அவன் என்ன மாதிரி விரும்பக்கூடிய ஆளா இருப்பான்னு நினைக்கிறேன். அதனாலதான் தோல்வியை ஏத்துக்கிட்டு போயிட்டான். அப்படியா சொல்றேன்? அவன் மூஞ்ச பார்த்தா எனக்கு ஒன்னும் அப்படி தெரியல. அது இப்படி சொல்றேன்? அவன் ஆல்ரெடியே தோல்வியை ஏத்துக்கிறான்ட்டு எனக்கு ஒன்னும் புரியல அப்படின்னு மாதிரி அந்த இடத்துல கேட்டுக்கிட்டு இருக்கேன். இடத்துக்குள்ள நீ நல்லா நோட் பண்ணி தான் தெரிஞ்சிருக்கும். தோத்தது நம்ம தான். பட் இருந்தாலும் அவன் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டான். வேற ஏதாவது கேட்கணுமா? ஒன்னும் இல்ல. மேல என்கிட்ட சொல்ல என்ன இருக்கு அப்படின்னு மாதிரி கேட்டுக்கிட்டு ரொம்ப சரிவா போய் சாம்பலாம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள ஹீரோ கூட்டு பார்க்க ஆரம்பிக்கிறான். அதாவது ரூம் எப்படி இருக்குன்றதுக்காக பார்க்க போயிட்டு இருக்காங்க. ஏன்னா கொடுத்த காசு கொடுத்த ஃபைட்டுக்கு இந்த இடத்துக்குள்ள ஒர்த்தா இருக்கணும்ல. வரும்போது பேசிக்கிட்டே தான் வந்துட்டு இருக்காங்க. நீ இந்த போட்டியில தோத்துனா நானும் வெளியே போற நிலைமை வந்திருக்கலாம் அப்படின்னு மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படிலாம் இல்ல, அதனால தான் உன்னை தனியாவே ஒதுக்கி வச்சிருந்தேன். நான் தோத்தா நான் மட்டும் தான் போவேன். அதுக்கும் அதனால எந்த ஒரு சம்மந்தமும் இருந்திருக்காது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் அவன் உன்னை அந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சிருந்தானா கண்டிப்பா நான் திரும்ப அட்டாக் பண்ணிருப்பான். அவனோட அந்த வஜ்ரா டைகரோட மூவ் இருந்துச்சுல அது ரொம்பவே ஸ்ட்ராங்கானது. சடனா ஒரு நொடி பொழுது அவனோட பவர்ஸ் அதிகமா இன்க்ரீஸ் ஆனதை என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்காரு. ஆனா அவன் திரும்பவும் உங்ககிட்ட தொந்தரவு பண்ணணும்னு நினைச்சா கண்டிப்பா நான் டெத்லியா ஃபைட் பண்ண வேண்டியது இருந்திருக்கும். அந்த இடத்துக்குள்ள கண்டிப்பா 70% நான் தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. அவ்வளவு சீக்கிரத்துல யாரையும் மேல கை வைக்க வச்சிட மாட்டேன். என்னது டெத்லியாவா அப்படின்னு மாதிரி அந்த இடத்துல கேட்டு வந்துகிட்டு இருக்கேன். ஆமா என்கிட்ட இன்னும் நிறைய சீக்ரெட்லாம் இருக்கு. அதெல்லாம் வெளியே ரிமூவ் பண்ண முடியாது. போதும் பேசுறது, நான் தானே உன்னோட பாஸ், நான் திறக்கிறேன் அப்படின்னு மாதிரி அந்த இடத்துல கீயை வாங்கிட்டு அந்த இடத்துல அந்த டோரை திறக்க அந்த இடத்துக்குள்ள பொறுமையா ஓப்பன் ஆக அந்த இடத்துக்குள்ள பார்த்துட்டு வாயை பொழுந்துகிட்டு இருக்காங்க. ஹீரோ அந்த இடத்துல அதிர்ச்சி ஆகிட்டு இருக்கான். இதோட இன்னைக்கான எபிசோட முடியுது. எபிசோட எப்படி இருந்துச்சுன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அப்புறம் லேட்டா வந்ததுக்கு மன்னிச்சிருங்க. எக்ஸ்பிளைன் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு ப்ரோ, மாத்து ப்ரோ பழைய மாதிரி அப்படின்ற மாதிரி ஏதாவது தோணுச்சுன்னா அதையும் சொல்லுங்க. நானும் எக்ஸ்பிளைன் திரும்பி மாத்துறேன். கொஞ்சம் சேஞ்சஸ் ஏற்படுத்தணும் அப்படின்னு என்ன வந்துச்சு. நான் சேஞ்சஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது பிடிக்கலாம் தயவு செஞ்சு சொல்லுங்க. நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சிட்டு ஏதாவது தப்பாக்குப்பா மாத்தி கீத்தி ஒரு நல்லா இல்லாத மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டு போறேன். அதனாலதான் சொல்ல வரேன். ஏன்னா உங்களுக்கும் அது பாக்கிறதுக்கு முக்கியம். நான் சேஞ்ச் பண்ற பேர்ல குழப்பிட்டு கூடாது. சரி ஓகே, பலவலன்னு பேசிக்கிட்டு தேவை. இன்னைக்கு எபிசோட் இதோட முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஒரு நல்ல எபிசோட சந்திப்போம். அது வரைக்கும் பாய் கைஸ்.